நடிகர் விஜயுடைய தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவாக வரும் கருத்து கணிப்புகள் ஓய்ந்த பாடே இல்லை. குறிப்பாக சமீபத்தில் ஜனம் தொலைக்காட்சி ஒரு கருத்து கணிப்பு வெளியிட்டிருந்தது. அந்த கருத்து கணிப்பிலே அவர்கள் விஜய் தனிப்பட்ட முறையிலேயே மெஜாரிட்டி பெறக்கூடும் என்ற அளவுக்கு காட்டியிருந்தார்கள். அதில் மிக மிக சுவாரஸ்யமாக இன்னொரு தகவலும் வெளிவந்திருக்கிறது. அண்ணா திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியுடைய வாக்குகளை தான் விஜய் அதிகபட்சமாக சிதறடிப்பார் என்ற பலரும் நினைத்து கொண்ட நிலையிலே திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு போகும் வாக்குகள் பெரிய அளவிலே விஜயினால் பாதிக்கப்படக்கூடும் என்றும் இதை காட்டிக்கொள்ளாமல் திமுக மிகவும் தைரியமாக இருப்பது போல காட்டிக்கொள்கிறார்கள் என்றும் சொல்கிறார்கள். குறிப்பாக பல திராவிட முன்னேற்ற கழக முக்கியமான தொகுதிகளை அவர்கள் விஜய் கட்சிக்கு இழக்கக்கூடும் என்றும் இந்த கருத்து கணிப்பு சொல்லுகிறது. உண்மையிலேயே இந்த கருத்து கணிப்புகள் எந்த அளவுக்கு உண்மையாக மாறும் என்பது கட்டாயம் தேர்தலுக்கு பிறகுதான் தெரியும் என்று சொன்னாலும் கூட ஆங்கிலத்தில் இந்த மைண்ட் கேம்ஸ் என்று சொல்வார்கள், அது விஜயுடைய கட்சியினர் நன்றாக விளையாடப்பட்டு வருகிறது என்பதில் சந்தேகமில்லை. கருத்து கணிப்புகள் உண்மையா பொய்யா என்பதை காலம்தான் காட்டிக் கொடுக்கும்.